திரு துரைமுருகன் அவர்கள் 2021 அப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது நேற்று தினம் நேரம் ஆயிட்டது. அங்க ஆற்காடு கூட்டத்தில் நேரமாகிவிட்ட காரணத்தில் சில கருத்துக்கள் அங்கே சொல்ல முடியல. 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடியில் திரு துரைமுருகன் அவர்கள் நின்றார். அப்போ மக்களிடத்தில் சந்திச்சு இதுதான் கடைசி தேர்தல், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வயதாகிவிட்டதுன்னு சொன்னார். மக்களும் வாக்களிச்சாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்கள் 700 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். இந்த முறை எழுதுகிறாரு, இந்தியாவிலேயே இந்த தடவை ஜெயிச்சா அதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமை கிடைக்கிறார். உங்களுக்கு பெருமை கிடைக்கிறதுக்காக மக்களாக கிடைச்சாங்க. ஏங்க அவருக்கு 88 வயசு ஆகி போச்சு. 88 நான் அவர் போடுறது அவருடைய சொந்த கருத்து. அவர் தேர்தலில் போட்டியிடுவது அவருடைய சொந்த விருப்பம், அதுல தலையிடல. ஆனா அவர் நடக்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. எப்படி மக்களுடைய குறையை கேட்பாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டமன்றம் முழுவதும் போய் சுழன்று மக்களுடைய பிரச்சனையை கேட்டு தீர்க்க வேணும், அப்படித்தானே? அப்ப அவரை பிடிச்சிக்கிட்டு போனா நடந்து போதே பிடிச்சிட்டு போறார். நான் தவறா சொல்லல, நான் மதிக்கக்கூடியவன், அண்ணன் துரைமுருகன் அவர்களை மதிக்கக்கூடியவன். ஆனா அவருடைய வயது மூப்பு அதை பார்க்க வேணும். அதனால அங்க காட்பாடியில் நிறுத்தப்படுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்களுக்கு இரட்டை லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்க நம்முடைய கழக வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளராக கலசபாக்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செய்யா சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். கீழ் பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு S ராமச்சந்திரன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA திருமதி ஜெயசுதா அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செங்கம் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய அப்பா 3 தடவை MLA, அவர் கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். திரு TS வேலு அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் திருமதி P ராணி மகளினி மாவட்டத்தால் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் MGR சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளர் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களிப்பீர். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு சி ஏழுமலை அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா இருகிற வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் போலூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடார் திரு CR பாஸ்கரன் அவர்கள். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக கட்சிக்காரருக்கு அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். ஆக நம்முடைய கூட்டணி கட்சியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் கழக வேட்பாளர்களுக்கும் வெற்றி பெற வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்.